நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:15 வியாழக்கிழமை. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாம நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. லைக் பட்டன் அழுத்துங்க, ஓல் ஆப்ஷனை கொடுங்க. மற்றது ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இன்றைய நிலவரங்கள் தொடர்பாக பார்ப்போம். ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் இப்பொழுது உலக மக்களும் உலக தலைவர்களும் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ட்ரம்புக்கு இந்த போர்ல இருந்து வெளியில வருவதுதான் ஒரே வழி. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நாளை வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஏன்னா இதுல ஜேடி வான்ஸ் முக்கியமாக கலந்து கொள்ள போகின்றார். நேட்டோ நாடுகள் மீது ட்ரம்ப் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஜேடி வான்ஸும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன்னா நேட்டோ நாடுகள் ஈரானுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கிடையில் அரபு நாடுகள் எவ்வாறாவது ஈரானை அழித்தொழிக்க வேண்டும் என்று ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் காசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யுத்தத்துல பெரும் பகுதி பணம் அரபு நாடுகள்ல இருந்து கொடுக்கப்படுகிறது. UAE மற்றும் சவுதி அரேபியா, கட்டார் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கட்டாரை இந்த பேச்சுவார்த்தைக்குள் அழைக்க ஈரான் விரும்பவில்லை. ஏனெனில் கட்டார் இருதலை கொள்ளி எறும்பாக தடுமாறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது ஈரானுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கிடையில் UAE ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது இந்த போரை வேறொரு பக்கத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. அரபுக்கள் எவ்வாறாவது ஈரானை அழித்து விட வேண்டும், ஈரான் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதுதான் தற்பொழுது இருக்கிற நிலைமையும் கூட. ஆனால் ஈரானை அழித்து விட்டால் அதற்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேலுடைய காலடியில் கிடக்க வேண்டிய ஒரு நிலைமை அரபுக்களுக்கு ஏற்பட போகிறது. துருக்கியை தாக்கும் இஸ்ரேல், அது மட்டுமல்ல இஸ்ரேலுடைய பரந்த இஸ்ரேல் திட்டத்தின் கீழ், அகண்ட இஸ்ரேல் திட்டத்தின் கீழ் இந்த அரபு நாடுகளை தாக்க தொடங்கிவிடும். அரபு நாடுகளுக்கு இந்த விடயம் தற்பொழுது மூடு விஷயமாகவே இருக்கிறது. ஆனால் அதுதான் அடுத்த கட்ட இலக்கு. ஈரானுடைய தாக்குதலின் காரணமாகத்தான் இஸ்ரேல் ஓரளவு அமைதியாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அரபு நாடுகளை தாக்க தொடங்கிவிடும், அரபு நாடுகளை பிடிக்க தொடங்கிவிடும் என்பது அரபு நாடுகளுக்கும் லேசாக தெரியும். ஆனால் எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த விவரங்கள் தொடர்பாகவே நாம் பார்ப்போம். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வந்திருக்கின்றன. ஏனெனில் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நிறுத்தினால் மட்டும்தான் ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் திறக்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது இன்று. இது தொடர்பான முழுமையான தகவல்கள் என்ன என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஈரானுடைய லவான் தீவு சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிராஜ் 2009 ரக விமானங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது ஹோர்முஸ் நீரிணை போர் நிறுத்தத்தை இது மீறுகிறது. அது மட்டுமல்ல, ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு விஷயம். முதல்ல நாம் ஈரானை எப்பாடுபட்டாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய முழுமையான விருப்பம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அபரிதமான அழுத்தங்களின் காரணமாக எந்த விதமான முறையான திட்டமிடல்களும் இன்றி அமெரிக்கா ஆரம்பித்த இஸ்ரேலின் ஈரான் மீதான போர் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தமாக தற்பொழுது இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எந்தவித இலக்குகளையும் அவர்களால் எட்ட முடியவில்லை. ஈரான் தொடர்ந்தும் 5 வாரங்களாக தனது நிலையில் மிகவும் உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் உலக அளவிலும் அமெரிக்க அளவிலும் ட்ரம்ப் நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றார். தனது பதவியை தக்க வைக்க வேண்டும், அமெரிக்க சட்ட நடைமுறைகள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த யுத்தம் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றார். ஈரான் வளைந்து கொடுப்பதாக இல்லை. இறுதியாக ட்ரம்ப் சொன்னார், ஈரானை அழிக்கப் போகின்றேன், கற்காலத்திற்கு கொண்டு போக போகின்றேன் என்று சொன்னார். தற்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு இந்தியா, பாகிஸ்தான், கட்டார் ஆகிய நாடுகளிடம் ட்ரம்ப் உதவிகளை கோரினார் என்பது தெளிவாக தெரிகிறது. மேற்கத்திய ஊடகங்கள் அதை சொல்கின்றன. இந்தியா இதில் தலையிட விரும்பவில்லை. கட்டாரை ஈரான் நிராகரித்து விட்டது. இறுதியாக பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ஆரம்பித்தது. ஈரான் தரப்பில் சீனா அல்லது ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு வராமல் தாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு அல்லது பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று ஈரான் சொன்னது. இறுதியில் சீனா இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளே பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளன. இஸ்ரேலுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித பங்கும் கிடையாது. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி பாகிஸ்தானில் ராஜதந்திரிகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிபந்தனைகளை ஈரான் மிகவும் பலமான நிலையில் இருப்பதை காட்டுகிறது. ஈரானுடைய நிபந்தனைகள் இந்த 2 வார போர் நிறுத்தம் அமெரிக்கா, இஸ்ரேல் என்பன தம்மை பலப்படுத்த பயன்படுத்துவார்கள் என்றும்
பேச்சுவார்த்தைகளை நிச்சயமாக இஸ்ரேல் குழப்பும் என்றும் இடையில் தாக்குதல்கள் நடக்கும் என்றும் உலக அளவில் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானுடைய 10 நிபந்தனைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஈரானின் ஆயுத படைகளின் ஒருங்கிணைப்பின் கீழ்தான் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். ஹோமோஸ் நீரிணை பாதுகாப்பான போக்குவரத்து நெறிமுறை நிறுவப்படும். ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்ற எல்லா குழுக்களும், அதாவது ஹவுத்திகள் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் போன்ற குழுக்களுக்கு எதிரான போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிராந்தியத்தில் உள்ள அனைத்து தளங்கள் மற்றும் எல்லா தளங்களிலிருந்தும் அமெரிக்க படைகள் போக வேண்டும். ஈரானுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும். அனைத்து தடைகளும் நீக்கப்பட வேண்டும். அனைத்து 2ஆம் நிலை தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ஐநா பாதுகாப்பு சபையின் அனைத்து தீர்மானங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த சர்வதேச அணுசக்தி முகமை அனைத்து தீர்மானங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட அனைத்து ஈரானிய சொத்துக்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறது. சரி, அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கும் எண்ணெய் குழாய் வழி ஈரானிய தாக்குதலில் தாக்கப்பட்டிருக்கிறது. சேதம் மதிப்பிடப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஏனைய வசதிகளும் குறிவைக்கப்பட்டதாக சவுதி அரேபிய தொழில்துறை வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் ஹோமோஸ் நீரிணையை மூடிய பிறகு சவுதி கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கான ஒரே வழி இந்த குழாய் வழிதான். அதனையும் ஈரான் தாக்கியிருக்கிறது. இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிராஜ் 2000-9 ரக விமானங்கள் லவான் தீவு மீது தாக்குதல் நடத்தியதுதான் பெரிய பிரச்சனையாக தற்பொழுது மாறி இருக்கிறது. இப்ப இந்த மிராஜ் 2000-9 ரக போர் விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் இன்னும் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. இவர்கள் இப்ப இஸ்ரேலும் சொல்கிறது, அமெரிக்காவும் சொல்கிறது, நாங்கள் லவான் தீவு மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று. ஆனால் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது UAE இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க போகிறது. UAE மீது நேரடி தாக்குதல்களை நடத்தக்கூடிய அளவு இருக்கிறது. ஈரானின் லவான் தீவு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல் வாஷிங்டனும் தெஹ்ரானும் நேரடி பகைமையை யுத்தத்தை நிறுத்தியதிலிருந்து பாரசீக வளைகுடாவுக்குள் ஏற்பட்ட மிகவும் ஆபத்தான பதட்ட அதிகரிப்பாக தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தால் வைத்திருக்கப்படுகின்ற மிராஜ் 2000-9 ரக போர் விமானங்களால் இந்த சுத்திகரிப்பு ஆலை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவத்துடன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது அமெரிக்கா ஈரானிடையே இருந்த மோதலை தாண்டி மத்திய கிழக்கில் ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. லவான் தீவு ஹோமோஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்திருக்கிறது. தினமும் 55,000 பீப்பாய்கள் அங்கு சுத்திகரிக்கப்படுகின்றன. இது சுத்திகரிப்பு ஆலை. இந்த தாக்குதல் அதன் வரையறுக்கப்பட்ட பௌதீக அழிவை தாண்டி மிகப்பெரிய முக்கியத்துவமாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஈரானிய அதிகாரிகள் இந்த தாக்குதலை ஒரு எதிரி தாக்குதல் மற்றும் கோழைத்தனமான தாக்குதல் என்று UAE கண்டித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசோடு இணைந்த ஊடகங்கள் இதில் அமீரகத்தின் மிராஜ் 2000-9 ரக விமானங்கள் மற்றும் விங் லூங் 2 ஆயுதமேந்திய ரோன்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று ஈரான் தற்பொழுது சொல்கிறது. இஸ்ரேல் இதில் தங்களுக்கு தொடர்பில்லை என்று பகிரங்கமாக மறுக்கிறது. லெப்டினன்ட் கர்னல் நராப் ஷோஷானி இஸ்ரேலிய படைகளுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிகாரப்பூர்வ மறுப்புகள், சரிபார்க்கப்படாத குற்றச்சாட்டுகள் மற்றும் ஈரானின் விரைவான பதிலடி ஆகியவற்றின் கலவையாக தற்பொழுது பதட்டமாக இருக்கிறது. ஹோமோஸ் நீரிணைக்கு அருகில் இந்த தாக்குதல் நிகழும் பொழுது ஒப்பீட்டளவில் சிறிய எரிசக்தி வசதிகள் மீதான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் தான். ஆனால் புவிசார் அரசியல் விளைவுகள் மிக பெரிதாக அமைய போகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற மத்திய கிழக்கின் அவநம்பிக்கை சூழல், ஒவ்வொரு அடுத்தடுத்த வெடிப்பு மற்றும் ரேடார் தொடர்பு விமான நடமாட்டம் மேலும் மேலும் நிலையற்ற ஒரு பிராந்திய நெருக்கடி சுழற்சிக்குள் தள்ளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். லவான் தீவு ஏன் ஒரு மூலோபாய இலக்காக மாறியது? பாரசீக வளைகுடாவுக்குள் லவான் தீவு ஒரு முக்கிய, ஈரானுடைய லவான் தீவு ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. ஈரானின் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கு அது மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நிலையம் வெறுமனே 55,000 பீப்பாய்களை மட்டுமே சுத்திகரித்தாலும் கடலோர உள்கட்டமைப்பு அருகாமையில் இருப்பதால் ஈரானின் பரந்த பெட்ரோலிய தளவாட வலையமைப்புக்குள் அது ஒரு மதிப்பை பெறுகிறது. எனவே லவான் தீவில் ஏற்படுகின்ற எந்த ஒரு தாக்குதலும் உற்பத்தியை மட்டுமல்லாமல் கடல் வழி ஏற்றுமதி விஷயங்கள், டேங்கர்களை ஏற்றுதல், சுழற்சிகள், பிராந்திய காப்பீட்டு
பிரிமியங்களையும் அது அச்சுறுத்துகிறது. ஆகவே லவான் தீவில் இருந்து வெளிப்பட்ட கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய கருப்பு புகை மண்டலங்கள், மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்ட தளங்கள் கூட ஒரு முழுமையற்ற நிலையில், பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை காட்டுகின்றன என்றும், இது ஒரு உளவியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை பெறுகின்ற ஒரு தாக்குதல் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ஈரானிய ராணுவ வட்டாரங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தால் இயக்கப்படும் இந்த விமானம் நவீன மின்னணு போர் அமைப்புகள், துல்லியமாக வழிநடத்தப்படுகின்ற தாக்குதல் திறன் மற்றும் பாரசீக வளைகுடா முழுவதும் பணிகளை மேற்கொள்ள போதுமான அளவு சக்தியை கொண்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த கூற்றுக்களை தற்பொழுது மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இதுதான் இங்க உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மறுப்புகள் ஒரு மூன்றாம் தரப்பு நெருக்கடியை உருவாக்குகின்றன என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதன் பின்னர் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்துக்குள் உள்ள எண்ணெய் தொடர்பான வசதிகள் மீது தெஹ்ரான் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் நேற்று ஏவி இருக்கிறது. அங்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் வயல்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை தற்பொழுது ஒரு பதட்ட அதிகரிப்பு சுழற்சியை எதிர்கொண்டிருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ட்ரம்ப் எவ்வாறாவது இந்த போரில் இருந்து வெளியே வர வேண்டும். இப்ப நெதன்யாஹுவுக்கு அவர் தொலைபேசியில் சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டார் இந்த போரில் இருந்து. இனி பேச்சுவார்த்தைகள் தான் முக்கியத்துவம் பெற போகின்றன. ஆனாலும் கூட லெபனான் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தற்பொழுது ஈரான் கடும் நிபந்தனை விதித்திருக்கிறது. லெபனானில் அடித்து நொறுக்குகின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் தற்பொழுது இறந்து விட்டார்கள். அது மிகப்பெரிய அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை உலகம் கண்டிக்கிறது, பிரான்ஸ் கண்டிக்கிறது, ஸ்பெயின் கண்டிக்கிறது, ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ச்சியாக கண்டித்து வருகின்றன. அமெரிக்க உளவுத்துறையின் அறிவுரைகள் மீண்டும் மீண்டும் ட்ரம்பை வலியுறுத்துகின்றன, தயவு செய்து தொடர்ந்து போர் செய்ய வேண்டாம் என்று. இந்த அமெரிக்க உளவுத்துறையின் அறிவுரைகளை புறக்கணித்து போருக்கு செல்லுமாறு டொனால்டு ட்ரம்பை இஸ்ரேலிய உளவாளிகள் வற்புறுத்தினார்கள் என்று இஸ்ரேல் மீது தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் சொல்கின்றார், போருக்கு நேரடியாக போக மாட்டேன். இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் செய்தால் அது அவர்களுடைய விஷயம் என்று தற்பொழுது அவர் சொல்கின்றார். ஏனால் மொசாட் உளவுத்துறை அமைப்பின் தலைவர் டேவிட் பார்னியா, பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு, டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பிற அதிகாரிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டத்தில் காணொளி வாயிலாக இணைந்து இந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஈரான் மீதான போர் ஆட்சி தலைவர்களையும் ராணுவ தலைவர்களையும் அகற்றுவதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை தூண்டக்கூடும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே வலியுறுத்தினார். ஆட்சியின் ராணுவ கட்டமைப்பின் மீதான பேரழிவுகரமான தாக்குதல்களை தொடர்ந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படும் என்றும், அத்தகைய ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்தால் ஈரானை புரட்டி போட்டு விடலாம் என்றும் அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அவ்வாறு நடக்கக்கூடியதாக இல்லை. முன்னாள் FBI மத்திய கிழக்கு நிபுணர் அலி சூஃபனின் புதிய பகுப்பாய்வு என்ன சொல்கின்றது என்றால், அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களின் காரணமாக இந்த ஒப்பந்தம் தோல்வியடைய கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். அமெரிக்காவில் இருந்து வெளியிடப்பட்ட சூஃபனின் இந்த அறிக்கை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கூறப்படும் அமைதி பேச்சுவார்த்தையின் நிலைமையை கடுமையாக ஒரு சரிவின் விளிம்பில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். லெபனானின் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் மற்றும் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டதா என்பது குறித்த குழப்பத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அது சேர்க்கப்பட்டதாக ஈரான் வாதிடுகிறது. மேலும் லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதாக ஈரான் அச்சுறுத்தி இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று கூறுகின்றன. லெபனான் முறையாக ஒப்பந்தத்திற்கு வெளியே இருந்தாலும் கூட இஸ்ரேலின் தாக்குதல்களின் அளவு பதட்டத்தை அதிகரிப்பதாகவே பார்க்கப்பட வாய்ப்பிருக்கிறது. பலவீனமான மற்றும் தற்காலிகமான போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய ஆட்சி மீறி வருவதால் ஈரான் எந்த நேரத்திலும் முழு அளவிலான தற்காப்பு நிலைக்கு வரக்கூடும் என்று ஈரானுடைய மூத்த பாதுகாப்பு அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றே உலக தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஜேடி வேன்ஸ் அங்கு போகின்றார். ஆகவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. எனவே இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகம் இதனை குழப்பாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானை அழிக்க வேண்டும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஈரானை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற சூழ்நிலை தொடர்பாகவே இப்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பார்ப்போம், அடுத்த நிலவரங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு செய்திகளை தருகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ,
ஹை பட்டன் அழுத்துங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.